Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பூரி உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேண்டான்னா ஃபுல்லாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 போதும், சின்ன வெங்காயம் வந்து 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம பச்சை மிளகாய் போடலாம். ஆனால் நான் பச்சை மிளகாய் போடல, நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அது தாளிக்கும் போதே ஃபஸ்ட்டு போட்டுருங்க, அந்த காரமே போதும். அது வேகட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். மூணு உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு உருளைக்கிழங்க நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம மற்ற 2 உருளைக்கிழங்க நல்லா ஓரளவுக்கு மசிச்சு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பூரி சுடலாம். இப்போ நமக்கு பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.